சேலத்தில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் மாதம் ரூபாய் 15 லட்சம் வருமானம் கிடைக்கும் என்று மோசடி செய்தது அம்பலமாகியுள்ளது. சேலத்தில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் முதலீடு செய்துள்ள நிலையில் 180 கோடி வரை மோசடி நடைபெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட நபர்கள் சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு படையெடுத்து வருகின்றனர். சேலம் தாரமங்கலத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த அனுஷ்யா தேவி என்பவர் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவரது வீட்டின் அருகே குடியிருந்த ஸ்டாலின் என்பவர் குடும்ப நண்பராக பழகியுள்ளார். பின்னர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என ஆசை வார்த்தை கூறி அனுஷ்யா தேவி உட்பட 14 பேரை மூளை சலவை செய்து 39 லட்சம் முதலீடு செய்ய வைத்து ஏமாற்றி விட்டதாக சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் அளித்துள்ளனர். சேலம் மாவட்டம் முழுவதும் 2000த்திற்கும் மேற்பட்டோர் முதலீடு செய்துள்ளதாகவும் இதில் 180 கோடி வரை பணம் பெற்றுள்ள நிலையில் அனைவரும் பாதிக்கப்பட்டு உள்ளதாக பாதிக்கப்பட்ட நபர்கள் தெரிவித்துள்ளனர். முதற்கட்டமாக புகார் அளிக்க நாங்கள் வந்துள்ளதாகவும் படிப்படியாக அனைவரும் வருவார்கள் என்றும் தெரிவித்தனர். குறிப்பாக இந்த கிரிப்டோ கரன்சி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் ஒரு நாளைக்கு 50,000 வீதம் மாதம் 15 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கிறது என்று ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்து இந்த நிறுவனத்தில் லீடர்களாக உள்ள ஸ்டாலின், குப்புசாமி, சீனிவாசன் ஆகியோர் முதலீடு செய்தவர்களை நம்ப வைத்து தங்கள் கீழ் அதிக நபர்களை இணைத்தால் வருமானம் கிடைக்கும் என்றும் நிறைய பேரை முதலீடு செய்ய வைத்ததாக கூறினர். முதலீடு செய்த பணத்தை திரும்ப கேட்டால் குடும்பத்தையே கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுவதாக புகார் அளித்துள்ளனர். போலியான செயலி மூலமாக கிரிப்டோ கரன்சியில் அனைவரும் முதலீடு செய்த பணத்தை மீட்டு தருமாறு பாதிக்கப்பட்ட நபர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் ஸ்டீல் பிளான்ட்ல இருக்கேன். எனக்கு எதிர்த்த வீட்டில் தான் ஸ்டாலின் இருக்காரு. ஸ்டாலின் எனக்கு ஒரு பழக்கம் ஆகிறாரு, ஃப்ரெண்டாக ஆகிறாரு. ஃப்ரெண்டாகிட்டு இருக்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒன்று இருக்குது, அதில் போட்டால் டபுளாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி சொல்கிறாரு. அது கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது நான் எனக்கு அது ஐடியா இல்லை, அதை பற்றி எனக்கு நம்பிக்கை இல்லாதனால நான் ஒரு 8 மாதம் கழித்து அதை நான் தள்ளி போட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னை ஆசை வார்த்தை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் என் கையில் பிஸ்னஸ் பண்ண ஒரு அமௌண்ட் வச்சுருந்ததை பார்த்துட்டு அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி வரும்னு சொல்லியிருந்தார். ஒரு அமௌண்ட் வரும் ஜி, நல்லாயிருக்கும் இது அப்படின்னு. சரி, ஆசை வார்த்தை கூறனால நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு எனக்கு இவ்வளோ தான் ஒரு இன்கம் வருது, உங்களுக்கு இவ்வளோ தான் கம்மியாக வருது, ஒரு 50,000 மாதம் வருஞ்சி உங்களுக்கு. அது நான் 1.5 லட்சம் மேலே சம்பாதிக்கிறேன் ஒரு நாளைக்கு, ஸோ ஒரு மாதத்துக்கு. ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் இன்னும் ஆள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால 1 லட்சத்துக்கு 20,000 தர மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த ஆசை வரதை கூட்டினதுனால நான் என்னோட கீழே இருக்கவங்க எல்லாரையும் அவரையும் கூட்டிகிட்டு போய் அவரையும் எனக்கு தெரிஞ்சவங்க, என் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே என் சொந்தக்காரங்க தான், எல்லாம் பெரியம்மா அந்த மாதிரி அவங்க தான். ஸோ அவங்களுக்கு நான் அவங்கள ஸ்டாலினையும் கையோடு கூப்பிட்டு போய் அவர் தான் எல்லாருமேட்டையும் பேசுகிறாரு, அவர் தான் எல்லாத்துட்டையும் காசு வாங்குறாரு. காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சில மாதங்களாக சரியாகவே போகல. ஃபஸ்ட்டு ஒரு மாதம் நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்னால சில மாற்றங்கள், சேஞ்சஸ்ஸு, இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக போகுது, இந்த மாதிரி லாஸ் ஆகுது, நான் இந்த பேர்லேருந்து யூபிட்ன்ற பேர்லேருந்து வேறு பேருக்கு யூஎஸ்சியாக மாற்றுறேன், யூஎஸ்எக்ஸாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் போனதுனால ஒரு குறிப்பிட்ட டைமில் 6 மாதம் பணமே வராமல் போயிடுச்சு. பணம் வரல. ஏன் வரலன்னா மே 25 5ஆம் மாதம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி அன்னிலேருந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, இதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் 6 மாதம் எல்லாருமே பணம் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மொத்தம் 40 லட்சம் போட்டிருந்தோம். மொத்தம் 16 பேர் எனக்கு கீழே இருக்கவங்க, என் ஃபேமிலி எல்லாருமே மொத்தம் 40 லட்சம் போட்டிருக்கோம். அந்த 40 லட்சத்துக்கு 6 மாதமும் எந்த அமௌண்ட்டும் எடுக்காமல் 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம அந்த 25ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணால் 24ஆம் தேதியே கம்பெனி இழுத்து மூடுறாங்க. கம்பெனி இதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது, இது நாங்கள் வேறு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், வேறு ஒரு பேரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டார்ட் பண்ணதில் நீங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு இந்த வச்சுருக்க காயின்ஸு இந்த இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் மேலும் பணம் போட்டு அதில் நீங்கள் புதுசாக தான் பண்ண முடியும், இது எல்லாமே அப்படியே தான், ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. அப்போ நான் ஸ்டாலினை பார்த்து எனக்கு இல்லை ஜி, எனக்கு அசல் மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு லாபம் எதுவுமே வேணாம், எனக்கு அசல் மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஜி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நான் தினேஷ் அண்ணன் மாவட்ட செயலாளர் தான் இருக்கு. தினேஷ் பணம் கேட்டப்போ இல்லை எனக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் லாஸ் ஆகிடுச்சு, இது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அவங்க அப்பாவும், அவங்க அப்பா ரமேஷ்ன்றவர், ஏசு அவங்க அப்பா பேர்,
கவின்ற ஒரு பையனை வச்சு என்னை வந்து மறுநாள் வந்து நான் பணம் கேட்டு பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு முன்னாடியே என்னை வந்து மிரட்டினாங்க. என் வீட்டிலேயே வந்து என் வீட்டு வாசல்லையே, அவங்க வீட்டில் கேமரா இருக்குது, அந்த கேமராவில் பார்த்தா தெரியும். என் வீட்டு வாசல்லே நின்று நான் ரோட்லேயே அவங்க அப்பா சேரில் ரோட்டில் உட்கார வச்சுட்டு, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, இதில் ஜட்ஜி இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, எல்லா ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் நீ இது ஒன்றுமே பண்ண முடியாது, இங்கே நீ சேலத்துக்கு நீ புதுசு, நீ ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி மிரட்டுற தோணலே பேசினாங்க. பணம் எல்லாமே கேஷாக தான் கொடுத்துருக்கேன். இந்த அமௌண்ட் வந்து நான் வந்து என்னோடய காரில் வச்சு கொடுத்த அமௌண்ட் இது என்னோடய கார் தான். என் காரில் வச்சு அவர்கிட்ட ஸ்டாலின் தான், இவர் தான் ஸ்டாலின், இவர்கிட்ட கொடுத்தது. அப்புறம் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் இவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன், எங்கள் மாமா பையன், அவர் வந்து என் வீட்டில் உட்காந்து இது பிஸ்னஸ் பேசி, ஸ்டாலின் அங்கே இருக்கார், இவர் ஸ்டாலின், இவர் ரமேஷ். ஸோ இவங்களாம் வந்து இந்த மாதிரி பேசி அவரே தான் எல்லாத்துட்டையும் காசு வாங்குறது, எல்லாமே ஹேண்ட் கேஷாக தான் வாங்கினாங்க, எதுவுமே அக்கௌண்ட் பெய்டு இல்லை. ஹேண்ட் கேஷாக வாங்கினால நம்மளுக்கு நான் அவர்கிட்ட கேட்கும் போது, ஒரு குறிப்பிட்ட தினேஷா இவர் மூலிமா நம்ம கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் பணம் கொடுக்குறேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவர்னா ஒரு பேப்பரில் வந்து நான் 40 லட்சம் கொடுக்க முடியாது, 30 லட்சம் தான் கொடுக்க முடியும்னு சொல்லி பத்திரத்தில் எழுதி அவர் வந்து கையெழுத்து போட்டு, பத்திரத்தை எழுதி கையெழுத்து வாங்கி போட்டு கொடுக்குறாரு. நான் வந்து 5 லட்சம் என்கிட்ட அன்றைக்கி கொடுத்தாரு. 28ஆம் தேதி எழுதி எனக்கு 5 லட்சம் கொடுத்துட்டு, மீதி 25 வந்து நான் 75 நாளுக்குள்ளே முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அவரே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. ப்ரோ நோட்டும் இதில் சைன் பண்ணி, ப்ராமிசரி நோட்டுக்குள்ளேயும் கையெழுத்து கை நாட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இப்போ எனக்கு வந்து இப்போ 25ஆம் தேதி வரைக்கும், போன மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் டைம் கேட்டார். அந்த டைமுக்கு இன்னொரு அமௌண்ட் 5 லட்சம் கொடுத்தது இல்லாமல் இன்னொரு அமௌண்ட், அடுத்த அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ 25ஆம் தேதி பார்க்கும்போது, இல்லை நான் வந்து எனக்கு பணம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இன்னும் டைம் கொடுங்கன்னு சொல்லி 7ஆம் தேதி ஜூன் இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் கேட்டார். திடீர்னு நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு வக்கீல் நோட்டீஸ் வருது, இந்த மாதிரி நான் அடியால் வச்சு மிரட்டி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினேன், அடியால் வச்சு மிரட்டி கையெழுத்து வாங்கினேன், இது கூலிப்படியை வச்சு மிரட்டி கையெழுத்து வாங்கினேன்னு சொல்லி பொய்யா வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அந்த மாதிரி மிரட்டி வாங்குற மாதிரி தான் அவர் ஏன் 5 லட்சத்தை கொடுக்க போகிறாரு, அவர் ஏன் கையெழுத்து போட்டிருக்க போகிறாரு, அவர் ஏன் கை நாட்டு வச்சுருக்க போகிறாரு. ஸோ இந்த சேலமில் மட்டும் 150 கோடி பிஸ்னஸ் ஆகிருக்குன்னு அவரே வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இருக்குது, அவரே சொல்லியிருக்காரு. சேலம் மட்டும் நாங்கள் மட்டும் 150 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு அவர் பேசின வாய்ஸ் ரெக்கார்டே இருக்குது. பணம் கொடுத்தா நிறைய பேர் இதில் போட்டிருக்காங்க, நிறைய பேர் இன்னும் வெளியே வரல, நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், மேபி இதுக்கப்புறம் வர சான்ஸ் இருக்குது. இல்லை, இது லாபம் வந்துட்டு இருந்தது தான். இங்கே இருக்கிற லீடர்ஸ் எல்லாருமே, இங்கே இருக்கிற சில இந்த குப்புசாமி, ஸ்ரீனிவாசன், அப்புறம் இந்த ரமேஷ், இந்த ஸ்டாலின், இவங்க 4 பேரும் இங்கெல்லாம் ஒரு சின்ன அவங்க இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு காயினை கம்மி ரேட்டில் விற்கிறது, காயினை கம்மி ரேட்டில் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணதுனால இந்த பிஸ்னஸோட ஆக்டிவிட்டீஸை உங்களை எப்படி நம்ப வச்சாங்க, அது உண்மையா இல்லை நீங்கள் பார்க்கும்போது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இருந்ததா? இல்லை, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஆனால் இவங்க வந்து போலியாக வந்து சில விஷயங்களை என்ன சொல்லி ஏமாற்றி, மக்களை ஏமாற்றி, இவங்க இந்த நிறுவனம் ஓரளவுக்கு அது போலியாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்கள மீறி நிறுவனம் இல்லை, இவங்க தான் அந்த குப்புசாமின்றவர் தான் மெயின். ஸோ அவங்கள மீறி எதுவுமே இல்லை. ஸோ அந்த குரூப்பில் இருந்து நான் கொஞ்சம் வாட்ஸ்அப் குரூப்பு இந்த மாதிரி குரூப்லலாம் இருந்தேன். அது எல்லாத்தையும் நான் இந்த பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்க எல்லாத்தையும் என்னிலேருந்து நீக்கிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறம் எனக்கு அப்டேட் எதுவுமே வரமாட்டேங்குது. அந்த குப்புசாமி, இந்த ஸ்டாலின், ரமேஷ், ஸ்ரீனி இவங்க 4 பேர் பண்ணுற வேலை என்னென்னா, காயினை கம்மியாக விற்கிறது, அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சம்பாதிக்கிற நோக்கத்தில் ஒரு போலியான தகவலை கொடுத்து எல்லா மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதை வந்து நான் முன்னாடியே அந்த குரூப்பில் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே. அதை யாருமே மதிக்க கூட இல்லை. மறுபடியும் இப்பயும் அதே மாதிரி நான் கேட்க என்னை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு, என்னை எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் என்னை துண்டிச்சுட்டாங்க. நான் மறுபடியும் பணத்தை கேட்கும்போது ஆள் வச்சு மிரட்டுறாங்க. அவர் ஒரு சில பேரை கூட்டிகிட்டு போய் நான் பேசும்போது அவங்க வந்து என்னன்னா பணம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு இப்போ மறுபடியும் பொய் கேஸ் போட்டு நான் மிரட்டுறேன் அப்படின்னு சொல்லி என் மேலேயே அப்படியே திருப்பி விட்றாரு. கிட்டத்தட்ட சேலத்தில் மட்டும் ஒரு 2000 பேர் கிட்ட இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மொத்தம் 150 கோடி. இப்போ இதில் பெரிய பெரிய முதலாளிங்கள்லாம் உள்ளே போட்டிருக்காங்க சேலமில். ஸோ அந்த முதலாளிங்கள்லாம் பெரிய பெரிய அமௌண்ட்டாக போட்டிருக்காங்க. பெரிய பெரிய அமௌண்ட்டாக போடும்போது அவங்களுக்கு லாபம் அதிகமாக வந்துடும், அவங்க சீக்கிரமாக எடுத்துருவாங்க. சின்ன 1 லட்சம் 2 லட்சம் கஷ்டப்பட்டு நகையை வச்சு அவங்க அடகு வச்சு கடன் வாங்கி இப்படி உள்ளே போடுறவங்களுக்கு தான் இப்போ மாட்டிக்கிறதா இருக்குது. யூபிட்னு சொல்லி, யூஎம்டின்னு சொல்லுவாங்க, யூபிட்னு சொல்லி இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த குப்புசாமி இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குப்புசாமி, ஸ்டாலின் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ஐஎன்ஆராக காசாக வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, டாலராக அதை மாற்றி அவங்க துபாயில் போய் சேஃபாக வச்சுட்டாங்க அவங்க அக்கௌண்ட் எல்லாமே. ஸோ ஏன்னா இங்கே ஐஎன்ஆராக வச்சுருந்தா பிரச்சனை,
என்கிட்ட இருந்து எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் கேஷாக வாங்கி, அதாவது ஐஎன்ஆராக காசாக வாங்கி, அக்கௌண்ட்டில் எதுவுமே வாங்குறதில்ல, எல்லாமே பிளாக் மணி காசாக தான் வாங்குறாங்க. காசாக வாங்கி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அவங்க ஐஎன்ஆராக மாற்றி எல்லாமே துபாயில் சேஃபாக அவங்க எல்லாமே சேவ் பண்ணிவிட்டு, இப்போ நான் அந்த பிரச்சனை பண்ணது எல்லாமே சேஃபாக, எந்த தகவலும் அவங்க வாட்ஸ்அப் குரூப்பு எதுவுமே அப்டேட் பண்ணாமல், எந்த மீட்டிங்ஸ் எதுவுமே போடாமல் அவங்க சேஃபாக இப்போ புதுசாக ஒரு MMCன்னு ஒரு காயினை உருவாக்கி அதில் இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அதில் எத்தனை பேர் MMC காயின், அதில் இன்னும் எத்தனை பேர் வந்து இழக்க போகிறாங்க, அதில் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல.